ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்கும் மார்ச் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றம்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் என்னென்ன செய்யணும், உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் என்ன, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு ஆசை ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயம் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உடனடியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. அவரோடு அது மட்டும் இல்லாமல் அவர் குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்காரு. எனவே உங்களுக்கு இந்த காலகட்டமானது பணப்புழக்கத்தை அதிகப்படியாக ஏற்படுத்தி கொடுக்கும். மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கும். தொழிலில் வளர்ச்சி மீளுங்கும். தொலைந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தொல்லை தந்த எதிரிகள் விளங்குவாங்க. மேலும் சம்பள உயர்வு பற்றி மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பிரபலங்களின் அறிமுகத்தால் ரொம்பவே பெருமையாக இருப்பீங்க. மேலும் இந்த காலகட்டம் முழுவதுமே தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்காங்க. இதனால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியனும் 10வது இடத்திற்கு அதிபதியான சனியும் இணைவதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இடமாற்றத்தை விருப்பம் உடையவங்க அதையும் நடக்க செய்வார்கள். வருங்காலம் பற்றிய பயம் அனைத்தும் நீங்க போகுது. உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட விரயங்கள் அகலும். மேலும் வாங்கிய இடத்தையோ வீட்டையோ விற்று விடுவோமா என்று கவலைப்பட்டவங்களுக்கு அது போன்ற இடத்தை மீண்டும் வாங்கும் யோகம் கிடைக்கும். இருப்பினும் கூட சூரியனும் சனியும் அடுத்தடுத்து இருக்கும் தளங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிருக்கார். மேலும் உங்கள் ராசிக்கு சப்தம விரையாதிபதியான செவ்வாய் அவர் வலிமை அடையும் இந்த நேரத்தில் கல்யாணம் போன்ற சுப காரியங்களுக்காக விரையும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வேலையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். அவர்களின் மேற்படிப்புக்காகவோ வேலை சம்பந்தமாகவோ எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்லாமல் ஆடம்பர பொருட்களையும் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. மேலும் மாசி மாதம் 14ஆம் தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெற போறாரு. மேலும் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதனால உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியானவர் வலிமை இழக்கும் போது பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வருமான பற்றாக்குறை ஏற்பட்டாலுமே கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடி வரும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது கொடுக்கும். கட்டிய வீட்டினை கடன் சுமையின் காரணமாக விற்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாக்க போகுது. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய திருப்பங்கள் ஏற்பட போகுது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமோ இறக்கமோ ஏற்பட போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மாத தொடக்கத்திலேயே மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மதிப்பெண் அதிகம் பெற வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். பெண்கள் அருகில் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது அதை விட ரொம்ப நல்லதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2, 3, 8, 9, 14. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை அப்படின்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுது. 2 மற்றும் 5ஆம் இடத்த அதிபதி புதன் நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்த போகிறாரு. இதனால் ரிஷபத்திற்கு மிகப்பெரிய வாழ்வில் மாற்றங்கள் உண்டாகும் காலமாக அமைஞ்சிருக்கு. பிரிந்து சென்ற உறவுகள் தேடி வருவார்கள். பழகிய வட்டாரத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரும். தொழில் நிலவிய தேக்க நிலைகள் விலகி லாபங்கள் அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்த தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும். 12 ராசிகளில் வரக்கூடிய சனி பயிற்சியில் அதிக சுப பலன்கள் பெறப்போவது ரிஷபராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கடன்கள் படிப்படியாக குறைய துவங்கும். மறுமண முயற்சிகள் கைக்கூடி வரும். எலியும் பூனையுமாக இருந்த தம்பதிகள் நண்பர்களாகவும் காதலர்களாகவும் மாறுவாங்க. மேலும் வம்பு வழக்குகளில் இருந்து வந்த இழுபறியான நிலைகள் அனைத்துமே தீரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தேவையற்ற அலைச்சல்கள், டென்ஷன், உடல் சோர்வு ஏற்படும். பேச்சால வீண் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் தேவையில்லாத பேச்சினை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தைரியமாக எதையும் செய்ய தோன்றும். உங்களது செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டுகள் கிடைக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. எதுலையுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுவீங்க. தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சகோதரர்களுக்குள் ஒற்றுமை குறையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க தடைகளின்றி எதையும் செய்து முடிப்பாங்க. பணி தொடர்பான பயணங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தோடு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீங்க. தந்தை வழி உறவுகளோடு இருந்து வந்த மனம் லேசாகும். மேலும் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். உங்களது பொருட்கள் மீது கவனம் ரொம்ப தேவைங்க. மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எதிலுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுவது உங்களுக்கு நல்லதுங்க. பெரியோர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் நிறையவே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கார்த்திகை 2, 3, 4 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலுமே செலவு அப்படிங்கிறது கட்டுக்குள் இருப்பதால் எதையும் சமாளிக்க உங்களால் முடியும். ஆடம்பர செலவுகள் கூடவே கூடாது. புதிய வீடு மனை வாங்கும் முயற்சியில் கவனம் ரொம்ப தேவை. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க பெற்று திருப்திகரமான மன வாழ்க்கை அமையக்கூடும். மட்டும் இல்லாமல் நிறைய விதமான மாற்றம் உங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக கொடுக்கும். மேலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் பாடுபட்டாலும் திறமைகளை வெளிப்படுத்த முடியாதபடி தடைகள் ஏற்படும். உங்களின் உழைப்பிற்கான பாராட்டுகளை பிறர் தட்டி செல்வாங்க. எதிர்பார்த்த இடமாற்றங்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நிலைகள் உண்டாகும். தேவையற்ற இடமாற்றங்களால் அலைச்சல்கள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலதிகாரிகளிடம் பேசும்போது மட்டும் நிதானமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. ஏன்னா பிற்காலத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கடி உடல் பாதிப்புகள் உண்டாகும் அப்படிங்கிறதுனால விடுப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகக்கூடும். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் இழுபறியில் இருக்கும். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலைகள் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்று மகாலட்சுமியை பூஜை செய்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண கஷ்டம் ஏதாவது இருந்தால் அது கண்டிப்பாக தீரும். குழப்பங்களும் தீரும். ஸோ ரிஷபராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, பௌர்ணமி அன்று மறக்காமல் மகாலட்சுமி அம்மனை பூஜை செய்துட்டு வாருங்க. 3வது வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல பலனானது கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி அம்மன் உங்களுக்கு கொடுப்பாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 22, 23. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 15, 16, 17 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை நாம் ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே மார்ச் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது. அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கும், என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இந்த சமயம் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.